இன்னைக்கு தான் ஞாயித்துக்கிழமை ஆச்சேன்னு எனக்கு பிடிச்ச டிவி ப்ரோக்ராம பார்த்துட்டு இருந்தா கரெக்டா அப்பதான் என் பையனும் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப பசிக்குதுன்னு நிக்கிறாங்க. டைமை பார்த்தா மதியம் 1:40. இதுக்கு மேல எங்க சமைக்க? சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போன்னு வீட்ல காய்கறி பெருசா இல்லையா, ஸோ லஞ்சுக்கு ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்டோ 2 நாளைக்கு முன்னாடி தானே நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்தேன்னு பாயிண்டா கேக்குறாரு. கடைசியில உண்மையவே சொல்லிடுவோன்னு இந்த கொரியன் படத்தை பார்த்துட்டு டைம் போனதே தெரியல, ஸோ சமைக்க மறந்துட்டேன்னு சொன்னா உடனே என் ஹஸ்பண்ட் செம்ம டென்ஷனா இந்த சப்டைட்டில்ஸோட பாக்குற படத்துல அப்படி என்னதான் இருக்கு, இனிமேல் தெரியாத மொழியில இந்த மாதிரி பாக்குறத பார்த்தேன்னா நடக்கிறதே வேறன்னு சமகோமா சொல்லிட்டு போயிட்டாரு. இது என்னடா வம்பா போச்சு, பிடிச்ச படத்தை பார்த்தது ஒரு தப்பான்னு யோசிக்கும் போது தாங்க ஞாபகம் வந்துச்சு. அட நமக்கு தெரிஞ்ச சூப்பர் பாப்புலர் அதுவும் ஃப்ரீயான லாங்குவேஜ் லேர்னிங் ஆப் டியோலிங்கோ இருக்குல்ல, உடனே டவுன்லோட் பண்ணி மொபைல்ல ஒரு கேம் விளையாடுற மாதிரியே ஈஸியா கொரியன் லாங்குவேஜ் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபியூ வீக்ஸ்லயே என்னோட லிஸ்னிங், ரீடிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் நான் டிவி போல்கோயான்னு சொன்னா என்ன உளர்றேன்னு பாக்குறாரு. நான் உளர்லிங்க, டிவி பார்க்க போறேன்னு கொரியன்ல சொன்னேன்னு சொன்னோன்னு செம ஷாக் ஆயிட்டாரு.